So compute the price index from the following data by simple aggregative method, average of price relative method using both arithmetic mean and geometric mean. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா base year கொடுத்திருக்காங்க டீச்சரன், current year கொடுத்திருக்காங்க. base price எப்பவுமே எப்படி indicate பண்ணுவோம்? P0 ன்னு indicate பண்ணுவோம், கரெக்டா? base current year price வந்து P1 indicate பண்ணுவோம். So 20, 30, 10, 25, 40, 50 போட்டுட்டு 25, 30, 15, 35, 45, 55 போட்டுறணும். அப்ப price relative எப்படி கண்டுபிடிப்போம்? 25 by 20 into 100. 30, step 1 வந்து total of P1, step 2 வந்து total of P0. அப்புறம் formula என்ன அப்படின்னா, இதுக்கு simple aggregative methodக்கு formula என்னன்னா P1 divided by P0 into 100. ஓகேவா? அதுக்கப்புறம் log அப்படின்னு சொல்லுவாங்க. log காமிக்கிற பாருங்க. log table பார்த்திருக்கீங்களா? log, anti-log table, log tables கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த log table எடுத்துக்கோங்க, PDF. நான் இதை அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு இப்போ குரூப்ல. இதான் லாக் டேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இது லாக், பின்னாடி இருக்கிறது ஆன்டி லாக். இதுக்கான வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தரேன் ஸ்ரீசரன். 125 அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப 125க்கு log p எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் 125 3 டிஜிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்ணா. 3 டிஜிட்ஸ் இருக்குன்னா 2 பாயிண்ட்னு போடணும். ஓகேவா? அதாவது எப்படி வரும்னா 9691. ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்களேன், 125 இருக்கா? அப்பனா 12ல 5ல பார்க்கணும். எவ்வளோ? 0969. கரெக்டா? தெரியுதா? 125னா 12ல 5ல பார்க்கணும். 0969 தெரியுதா? அப்படிதான் பார்க்கணும். ஸோ 0969. இப்போ இங்க 3 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 125 இருக்குன்னா 9691 அப்படின்னு போட்டுட்டு 0969 போட்டு 1 கூட வேணாம், 0969 போட்டு பாயிண்ட் வச்சு 3 நம்பர்ஸ்னா இங்க 2 பாயிண்ட் வரணும். 2 நம்பர்ஸ் இருந்ததுன்னா இங்க 1 பாயிண்ட் வரும். 4 நம்பர்ஸ் இருந்ததுன்னா 3 பாயிண்ட் வரும். புரியுதா? இப்ப பாருங்களேன், 150க்கு பாருங்களேன், 100க்கு பாருங்களேன். 100க்கு வந்து எப்பவுமே வந்து 2 தான் வரும். 2. இப்போ 150 பாருங்களேன், 15 பார்க்கலாம். 15ல 0, 1761. 1760 இருக்கு, அது பரவாயில்ல. 3 டிஜிட்ஸ் இருக்கா, அதனால 2.1761. 140 பாருங்க, 14ல 0, 1461. 0.1461. 3 டிஜிட்ஸ் இருக்கனால 2.1461. புரியுதா? இதுதான் நான் லாகோட எப்படி எடுக்கணும்ன்றது. அப்போ லாக் எடுத்துட்டீங்கன்னா, அப்ப லாகோட டோட்டல் போட்டீங்கன்னா 2.0961, 2.17, 2.15 இப்படி வரும். நான் சம் போடுறேன் பாருங்க. P0, P1, அப்புறம் P1 by P0 into 100, அப்புறம் log P. So P0ன்றது
20, 30, 10, 25, 40, 50. P1 ன்றது 25, 30, 15, 35, 45, 55. ஓகேவா? இப்போ ஸ்டெப் 1 என்ன? இதோட டோட்டல் எடுத்துக்கணும். ஸ்டெப் 2 என்ன? இதோட டோட்டல் எடுத்துக்கணும். So P1 by P0, this divided by this. So இது வரும் values. இப்போ log P 1.25 னா sorry, this is into 100 பண்ணோம். This into 100. இப்போ இதுக்கு log P கண்டுபிடிக்கணும். 125 எப்படி போவோம்? 1 2ல 5 0969 அப்பனா 0.969 0969. பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன போடணும்னா 3 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால 2 பாயிண்ட். அந்த மாதிரி 100னா 2. 150னா என்ன? 150ல 0 1761. 1761. So 1761ன்றது வரும்போது 0.1761. 3 digits 150ன்றது 3 digitsனால அதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட். புரியுதா ஸ்ரீச்சரன்? இதுக்கு பாருங்க 140 14ல 0. So 1461. 0.1461. 14ல 0. அப்போ 2 பாயிண்ட். இப்போ ஒருவேளை வந்து இப்போ 112.5 இருக்கு. ஓகே, 112.5னா 112.5 11ல 2ல என்ன 0492. ஓகேவா கண்ணா? இது இப்போ நான் இது சொல்லி தரேன். 112.5 112.5 11ல 2 பார்க்கணும். 2 எவ்வளோ இருக்கு? 0492. அதை எழுதிக்கோங்க இங்க. சாரி 0492. அங்கேருந்து 112.5ல இங்க 5 பார்க்கணும். 19ஆ பிளஸ் 19. அப்போ இதுலேருந்து இதை 19 பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 511. அப்போ 0.0511. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வரும்? 2 பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் ஒன்று போடலையா? சாரி 110 ஒன்றும் இல்லைக்கண்ணா, ரொம்ப ஈஸி. 110 0414 அவ்வளோதான். 0414. ஸோ 2 பாயிண்ட். அப்போ டோட்டலாக பார்க்கும்போது 12.5116 வந்துடும். இதுதான் computation of price index from simple aggregative method. புரிஞ்சுதா இது? சூப்பர். see இதுவே computing the price index from the following data from using arithmetic mean சொல்லி தரேன். ஓகே, arithmetic mean எப்படி பண்றது? இல்ல arithmetic mean தான் இப்ப பார்த்தோமோ. இது arithmetic mean. இப்ப நம்ம பார்க்க போறது geometric mean. ரெண்டு கொடுத்திருக்காங்கல்ல, இப்ப பார்க்க போது geometric mean. geometric meanக்கு என்ன பண்ணோம்? இந்த சம் போடுறீங்களா கண்ணா? நான் சொல்ல போடுங்க. commodity எழுதிக்கோங்க. A B C D E F எழுதிக்கோங்க. என்னப்பா? இல்ல எழுது. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது எழுதிக்கோங்க. commodity A ல இருந்து F எழுதிக்கோங்க. P1 P0 எழுதிக்கோங்க. P1 எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? ஸோ
A, B, C, D, E, F. P0, P0, P0 ல 20, 30, 10, 25, 40, 50. P1 ல 25, 30, 15, 35, 45. இப்ப பாருங்கண்ணா, அதே மாதிரி P1 divided by this போட்டுக்கணும். அதே வேல்யூ தான் கிடைக்கும் முன்னாடி மாதிரி. இது into 100. இந்த ஸ்டெப் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் புரியுதா? P1 divided by P0 போடுங்க. into 100. இப்ப போட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஆன்சர்ஸ் வந்ததாக்கண்ணா 125, 100, 150, 140. நான் இப்ப லாக் டேபிள் உங்களுக்கு அனுப்புறேன். ஜஸ்ட் இந்த வியூ மட்டும் அனுப்புறேன். நீங்களே லாக் பிளாட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விடணும் ஆன்சர்ஸ். புரிஞ்சது இல்ல லாக் உங்களுக்கு? இப்ப போட்டீங்கன்னா கொஞ்சம் தரவாயிடுவீங்க. இத பார்த்து அந்த லாக் பி மட்டும் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் கரெக்டா. Illustration 7 பாருங்கண்ணா. In 2023, the average price of a commodity was 20% more than in 2022. But 20% less than in 2021. Find the price relative by using 2022 as the base. See, இதுல என்ன சொல்றான்? எனக்கு வந்து 2023ல ஆவரேஜ் பிரைஸ் வந்து 20% விட ஜாஸ்தியா இருக்கு கமாடிட்டி. ஆனா பட் 20% லெஸ் தேன் வந்து 2021 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். இங்க இந்த அசம்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒன்னு கான்செப்ட் வரும். இப்ப நல்லா பாருங்க. இப்போ ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்களா, ப்ராடக்டோட விலை சொல்லுங்களா. ஏ ஸ்ரீச்சரன், ஏதோ ஒரு ப்ராடக்டோட விலை சொல்லுங்க.
பேக் பேட்டோட விலை என்ன அப்ராக்சிமேட்டமா? 483. இந்த விலை வந்து 2023ல 20% 2023ல வந்து average price of a commodity was 20% more than in 2022. இந்த விலை வந்து ஜாஸ்தியா வந்து 20% ஜாஸ்தியா இருந்தான் 2022க்கு. அதாவது இப்ப 2023ல வந்து 483ன்னு வச்சுக்கோங்க கண்ணா. 2022ல என்ன சொல்றோம், இதோட விலை வந்து 483 plus 483 into 20% 579 rupees இருந்துதான். பட் 2025ல பட் லெஸ் 20% less than in 2021. அப்படின்னா என்னன்னா இதுக்கு 20% கம்மியா இருந்ததும். புரியுதா என்ன சொல்றாங்கன்ட்டு? அப்பனா இது 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்ணா. 2023ல வந்து அதோட பிரைஸ் 100 ரூபான்னா 2022ல அதோட பிரைஸ் 120 ரூபா, 2021ல அதோட பிரைஸ் 80 ரூபா. இதுதான் சொல்ல வரோம். புரியுதா? அப்பனா 2022ல தான் பிரைஸ் அதிகமா இருக்கு. அத இவன் என்ன சொல்றான்னா, சப்போஸ் த பிரைஸ் இன் 2023 இஸ் 100. ஓகே, இத வந்து நம்ம அப்படியே இன் டர்ம்ஸ் ஆஃப் பேஸ் பிரைஸ் யூசிங் 2022 as a base. 2022 as a பேஸ்னா என்ன 120. அத பேஸா வச்சு நீங்க பிரைஸ் இன் 2022 வந்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பண்ணுவோம்? இப்போ இது 100 2022 பைஸ் பேஸா வச்சுக்கணும்னா என்ன 100 டிவைடட் பை 120 இன்டூ 100. கரெக்டா? அதே 2021ல என்னவா இருக்கு 100 டிவைடட் பை 80 இன்டூ 100. கரெக்டா? ஏன்னா 2021க்கு வந்து அது 20% லெஸ் தான் ஆகுறதுல. அதே 2022 ஓட பிரைஸ் 2021க்கு லெஸ் தான் 20% ஆகுறதுல. அப்போ 100 டிவைட் பை 80 இன்டூ 100. அப்போ இப்போ பிரைஸ் ரேட் வந்து 2021க்கு எப்படி வரும்னா இங்க 125 கண்டுபிடிச்சிருக்கோமா இதுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 125, இதுக்கு 83.3, இதுக்கு 100 இருக்கு. கிளாஸ் அப்புறம் பேசலாம். ஸோ 2021 வந்து 125 டிவைடட் பை 83.3 இன்டூ 100. ஓகே, புரியுதா கண்ணா? 22 ஓடது பேஸா வச்சிருக்கோம். அதே மாதிரி 23க்கும் அதே தான் பேஸா வச்சிருக்கோம். 100 divided by 83.3 into 100. இது 2022 100ல இருக்கு. ஏன்னா இதான பேஸா வச்சுக்க சொல்றான். ஸோ பேஸா வச்சுக்கிறத 100ஆ வச்சுட்டு 100 divided by 83.3 into 100. இது சாரி இது வந்து 125 divided by 83.3 into 100. பாருங்க ஸ்ரீச்சரன், சம் புரியுறதா பாருங்க கண்ணா ஒரு வாட்டி. லிட்டில் கொஞ்சம் எதுக்கண்ணா கீழேண்ணா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து பிரைஸ் ரிலேட்டிவ் கேக்குறாங்க. பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பிரைஸ் ரிலேட்டிவ்னா பிரைஸ் கனெக்ஷன் அர்த்தம் 2022க்கு பேஸுக்கு. அப்போ 22 பேஸுக்குனா 2022 ஓட இது எவ்வளோ நம்மளுக்கு 83.33. அது ரெண்டுத்தையும் நீங்க டினாமினேட்டர்ல வச்சுட்டு 2021ஓட நியூமரேட்டரையும் 2021க்கு அப்ளை பண்ணி 2023ஓட நியூமரேட்டரையும் 100ல அதை அப்ளை பண்ணி போடணும். திருப்பி சொல்றேங்கண்ணா, நம்ம வந்து 2023 100ஆ வச்சுட்டு இருக்கோமா? ஓகே, ஸோ 2023 100ஆ வச்சுட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்றான் 2022 ஓட தான் பேஸா எடுத்துக்கணும்ன்ற. அப்ப பேஸ் என்ன கிரியேட் பண்ணிருக்கோம் 83. ஸோ 100 by 83.3 into 100. 2023 முடிஞ்சிருச்சு. 2022 ஆல்ரெடி நம்ம வந்து 100 தான் வச்சுட்டு இருக்கோம். இதுவா 2021க்கும் என்ன பேஸ் என்ன சொல்றான் 2022 தான் பேஸா இருக்கணும். அப்ப 2022 பேஸ் என்ன 83.33. ஸோ
2021 ஓட எனக்கு நியூமரேட்டர் ஃபிகர் என்ன 125. So 125 by 83.3 into 100 will give you 150. ஒரு வாட்டி போட்டு பாருங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா நான் வேணா அதான் ட்ரிக் மாதிரி பார்த்து சொல்லித்தரேன். ஆனா கொஞ்சம் லிட்டில் கொஞ்சம் நம்ம பார்த்து ஒர்க் அவுட் பண்ற சம் தான் இது. illustration 8 பாருங்க கண்ணா. illustration 8 ஒன்று பண்ணுங்க. illustration 7 போடுங்க. இன்னைக்கு ஹோம்ஒர்க் போடுங்க. அது டவுட்டா இருக்குன்னா சொல்லுங்க. நான் illustration 7 சொல்லி தந்துட்டு திருப்பி illustration 8 சொல்லி தரேன். ஏன்னா இதே மாதிரி சம் தான் இது. ஓகேவா? illustration 9 net monthly income of an employee வந்து 8000 ரூபாய் கண்ணா. ஒரு மாசத்துக்கு 2003ல. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 2003 ஓடது வந்து 80. அது வந்து 2023 20 வருஷத்துல 300 ரூபாய் மாறி இருக்கு. அப்ப அடிஷனல் DA to be paid to the employee என்ன? If he has to be compensated. See, employee ஓட இன்கம் வந்து 2003 ஓடது கொடுத்திருக்கான். ஓகேவா? பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 80 to 300 ஸ்விட்ச் ஓவர் கொடுத்திருக்கான். எம்ப்ளாயியோட இன்கம் 8000 இருக்கு. அப்போ கன்சியூமரோட இது மட்டும் மாறுறதுல, கன்சியூமருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பிரைசஸ் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம்ல, அப்போ எம்ப்ளாயரோட இதையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? கரெக்டா? கரெக்டா ஸ்ரீச்சரன்? புரியலையா? ஓகே. இப்போ 2020ல நீங்க 400 ரூபாய் வாங்குறீங்க. இல்ல இப்படி சொல்றேன். 2030ல வந்து 400 ரூபாய் சாரி 4 lakh rupees நீங்க earn பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாசத்துக்கு. 2030ல 2050ல நீங்க எவ்வளவு earn பண்ணணும்னு நினைப்பீங்க? டபுள் மடங்கோ ட்ரிபிள் மடங்கோ 12 lakhs 12 lakhs rupees நம்ம earn பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். 12 lakhs rupees நம்ம வந்து earn பண்ணோம்னு நீங்க நினைப்பீங்க. அதே மாதிரி தான் இன்கம் 2003ல 8000 ரூபாய்க்குன்னா அதுக்கு நடுவுல எவ்வளோ கம்பெனி வந்து கன்சியூமருக்கு வந்து அந்த டைம்ல 80 ரூபான்னு கொடுத்துருந்த ஒரு ப்ராடக்ட்டை அப்புறம் எவ்வளோன்னு கொடுக்குறான்? 2023 300 ரூபான்னு கொடுக்குறாங்க. கரெக்டா? அப்பனா நீங்க யோசிச்சு பாருங்க கண்ணா. 80லேருந்து 300 ரூபாய் நம்ம கன்சியூமர் கொடுக்குற ஆர்கனைசேஷன் கொடுக்குற பிரைசிங் கொடுக்குற இது வேரியா இருக்கு. அப்போ எம்ப்ளாயியோடதும் சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணமா வேணாமா? கரெக்டா? அப்போ அவன் என்ன சொல்றான்? 2023லேருந்து 23க்கு வரைக்கும் ஸ்விட்ச் ஓவர் ஆயிருக்க மாதிரி 2003லேருந்து 2023 வரைக்கும் நெட் மந்த்லி இன்கம் ஆஃப் அன் எம்ப்ளாயி எவ்வளவு தூரம் ஸ்விட்ச் ஓவர் ஆகும் அப்படின்றத கண்டுபிடி அப்படின்றான். புரியுதா? இப்ப புரிஞ்சுதா? செம்ம வெரி குட். சோ நல்லா பாத்துக்கோங்கண்ணா. இங்க என்ன பண்றாங்க? 2003 2023 ரெண்டு போட்டுக்கணும் காலம். 2003ல 80 ரூபா இருந்தது, 2003ல 300னா 8000 இருந்தது. 2023ல எவ்வளோ? எப்படி கண்டுபிடிப்பீங்க? புரியுதா? எப்படி கண்டுபிடிப்பீங்க?
இதெல்லாம் விட்டுருங்க கண்ணா, இதெல்லாம் ரொம்ப குழப்பம். பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2023ல 10 பென்னோட விலை 500 ரூபாய். அதே 2003ல ஓகேவா, அந்த பெண்ணு மேனுஃபேக்சர் பண்ற ஆளோட சம்பளம் 20 ரூபாய். அப்ப 2023ல எவ்வளோ? 20 இன்டூ 500 டிவைடட் பை 10. இதை இப்படிதானே போடுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி தான் இங்கேயும் 300 இன்டூ 8000 டிவைடட் பை 80. எவ்வளோ? 30,000. அப்போ நெட் மந்த்லி இன்கம் 8000 ரூபாய் பர் மந்த் வாங்கினவ 2023 இஸ் சப்போஸ் டு கெட் 30,000. கரெக்டா? கரெக்டா? ஓகே, சூப்பர். இப்ப பாருங்க கண்ணா, இப்ப எவ்வளவு அவனுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகுறது, எவ்வளவு டிஃபரன்ஸ் 2003க்கும் 2023க்கும்? 22,000 ரூபாய் இன்க்ரீஸ். அததான் இங்க கேட்கணும். புரியுதா? ஈஸியா இருக்கா? நீங்க இந்த பிரைஸ் 2000 அந்த மாதிரிலாம் படிக்காதீங்க, இப்படி படிச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். 2003ல 80 ரூபான்னு இருக்கிற ஒரு பொருளோட விலை 300 ரூபான்னு ஆயிருக்கு. அப்ப 8000 ரூபான்னு இருக்கிற salary 2023ல எவ்வளவு இருக்கணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 2003க்கும் 2023க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 22,000 ரூபாய். அவ்வளவுதான். So illustration 9. இந்த சம் பாருங்க கண்ணா, லாஸ்ட் பேஸ் பேஷீஸ் கேட்டிருக்கான். ஏபிசி P1 P0 பேஸ் இயர் என்னன்னு சொல்லுவோம் கண்ணா? எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்? இல்ல இல்ல, ஆல்பபெட்ஸ்ல எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்? பேஸ் இயர் இவ்வளவு நாளி படிச்சுன்னு வரோமே, பேஸ் இயர் என்னன்னு சொல்வீங்க? பி என்ன சொல்லுவோம்? P1ஆ P2ஆ என்ன சொல்லுவோம்? P0. ஓகேவா? பேஸ் இயர் குவாண்டிட்டி எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்? பேஸ் இயர் குவாண்டிட்டி கரெக்டா சொல்லுங்க. Q0. ஓகே. கரண்ட் இயர் பிரைஸ் எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்? கரண்ட் இயர் பிரைஸ் எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்? இல்லக்கண்ணா, பேஸ் இயர் பிரைஸ் P0 பண்ணுவோம், அவ்வளவுதான். பேஸ் இயர் குவாண்டிட்டிய P1 பண்ணுவோம். ஓகே, சரி Q1 பண்ணுவோம். கரண்ட் குவாண்டிட்டிய Q1 பண்ணுவோம். Q0 இது Q1, கரண்ட் பிரைஸ் வந்து P1.
புரியுதா? பேஸ் பிரைஸ் P0, பேஸ் குவாண்டிட்டி Q0, கரண்ட் குவாண்டிட்டி Q1, கரண்ட் பிரைஸ் வந்து P1. இப்படிதான் இண்டிகேட் பண்ணுவோம். சரியா? இப்போ லாஸ்ட் பியர்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் கண்டுபிடிங்க இந்த சம்முக்கு கண்ணா. லாஸ்ட் பியர்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸ். லாஸ்ட் பியர்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலா என்ன? வெரி குட். போடுங்க இந்த சம்மு. சம் போடுங்க தான். ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா கண்ணா? போட்டிங்களா? முடிச்சிட்டீங்களா? ம்.
ஏதோ சேலஞ்சா இருக்கா? ம், ம். குட். 169.68 வந்துதா? சூப்பர் கண்ணா. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, பாஷிஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் இதுலயே ஃபிஷர்ஸ்க்கும் இதே சமயம் ஃபிஷர்ஸ்க்கும் போட்டு இதே சமயம் பவுலிஸ்க்கும் போட்டுருங்க ஹோம்ஒர்க்கா. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து ஆ சொல்லுங்க அனு. அதான் நான் 8th சம் தான் சொன்னேனே. 7th சம் நீங்க போடுங்க. 7th சம் கான்ஃபிடென்ட்டா போட்டுட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் 8th சம் சொல்லி தரேன்னு சொல்றேன். ம். இப்ப பாருங்க, 10th சம் ஹோம்ஒர்க். ஓகே, 11th சம் அதேதான் ஹோம்ஒர்க். 12th சம் பவுலேஸ் ஹோம்ஒர்க். 13 குவாண்டிட்டி இண்டெக்ஸ் ஹோம்ஒர்க். குவாண்டிட்டி இண்டெக்ஸ் ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ்ல படிச்சோமே. அது குவாண்டிட்டி இண்டெக்ஸ். 14th வெயிட்டட் பிரைஸ் இண்டெக்ஸ், அது ஹோம்ஒர்க். இது படிச்சிட்டோம். 16th சம் பார்த்துட்டோம். நம்ம இப்பதான் பார்த்தோம் இன்னைக்கு. 17th ஹோம்ஒர்க். ஓகே. இப்போ வந்து 18th சம் சொல்லி தரப்போம். 17th வரைக்கும் ஹோம்ஒர்க் பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி ப்ராப்ளம். ஹோம்ஒர்க் டில் 17th. இப்போ compute the index number of business activity from the following data. See, இதுல என்னன்னா இண்டெக்ஸிங் கொடுத்துருக்காங்க, வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒண்ணுமே இல்ல ஸ்ரீச்சரன். இதை மல்டிப்ளை பண்ணிட்டு, ஓகே, அதுல இருந்து 21,520 டிவைட் பை 100 போட்டோம்னா you will get your index numbers of the business activity. ஓகேவா? இந்த சம் பாருங்க. illustration இப்ப பாக்குறது என்ன illustration? 18. இப்போ so index weights. ஓகே, இப்போ index into weights பண்ணுங்க. 250, 135, 200, 135, 325, 300. weights என்ன? 36, 7, 24, 20, 7, 6. this into this என்ன? இது வருதா? இப்போ இதை டோட்டல் பண்ணிடலாமா? ஓகேவா? 21,520 இது இதோட டோட்டல். புரியுதா ஸ்ரீச்சரன்? 21,520 divided by 100 எவ்வளோ? 21,520 divided by 100 will give you 215.2. அதான் வந்து index number of business activity. ஓகே ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்ல என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு மெயினி பார்த்தானா, எப்பவுமே வந்து நம்ம கொடுக்குற டேட்டா படியே வந்து ஆஹ், அடுத்த வருஷத்தோட வியூ இருக்குன்னு சொல்ல முடியாது. பேஸ் இயர் வச்சே டேட்டா. இப்போ கொரோனா இருந்த டைம்ல கொரோனாக்கு முந்தின வருஷம்லாம் எப்படி இருந்தது நம்மளுக்கு? ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆச்சு. நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, ஆன்லைன் ஷாப்பிங்னாலே நிறைய தெரியாது இல்ல. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? போஸ்ட் கொரோனா எல்லாருமே நீங்க ஏதாவது ஆன்லைன்ல வாங்கியிருக்கீங்களா? ஆ இப்போ அதாவது நான் கேட்கிறேன். ஃபோன் ஆன்லைன், ஓகே, அமேசான், கரெக்ட், வெரி குட். அந்த மாதிரி இப்போ ஆன்லைன்ல வாங்குறது வந்து ஜாஸ்தியா எடுத்து, கரெக்டா?
அதனால என்ன அவங்க கிரக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, it is very important to understand the fact that base prices வந்து might oversee the reality. நான் வந்து முன்னாடி இப்ப நிறைய பேர் எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, கரெக்டா? சோ அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல என்ன நடக்கும் நம்மளுக்கு? நான் பேஸ் பிரைஸை வச்சு நான் ஒரு அசஸ்மெண்ட் பண்றேன்னா அது அக்யூரேட்டா இருக்குமா? இருக்காது. அதுதான் இண்டெக்ஸ் நம்பர்ஸோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சூப்பர். இப்போ இண்டெக்ஸ் நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சுக்கண்ணா. ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு வந்து நாளைக்கு we will sit for economics and management என்னாச்சுக்கண்ணா? அது முடிச்சிட்டீங்களா? நோட்ஸ் எடுத்து how are you placed? சரி, ஓகே, சூப்பர். இப்போ illustration 18 வரைக்கும் ஹோம்ஒர்க் எக்ஸப்ட் ஒரு சம் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்ல. ஓகேவா? ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will sit down டைம் சீரிஸ் அண்ட் ட்ரெண்ட். அது என்னன்னு நான் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு இது பண்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, லெட்ஸ் சே டைட்டன் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ரெண்ட்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீசரண்? வாட் டு யூ மீன் பை ட்ரெண்ட்? அதாவது இந்த இயர்ல வந்து நம்ம வந்து எப்படி growth நல்லா வருதா, இல்ல இந்த இயர்ல வந்து growth வந்து ரொம்ப கம்மியா இருக்குமா? பிசினஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இயர்ல growth கம்மியா இருக்குமா, இல்ல இந்த இயர்ல growth ஜாஸ்தியா இருக்குமா? ஓகேவா? இல்ல இந்த இயர்ல போன வருஷம் மாதிரி அப்படியே ஸ்டாக்னண்டா கீழேயும் போகாம மேலேயும் போகாம இருக்குமா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் ட்ரெண்ட் அனாலிசிஸ். புரியுறதா? குட். இப்போ இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல we have to take two factors into consideration. ஒன்னு upward trend இல்ல downward trend. upward trendன்றது என்னன்னா, ஓகே நான் இந்த சேல்ஸ்ல இருந்து ஒரு டபுள் த சேல்ஸ் வந்து இந்த இயர் எண்ட்ல பாப்பேன்னு சொல்றது upward trend. டவுன்வர்ட் ட்ரெண்ட்ன்றது என்னது? இந்த இயர் சேல்ஸ்ல இருந்து ஏதோ காம்படிட்டர் வந்துட்டாங்க போல இருக்கு, அப்ப நம்மளோட சேல்ஸ் பாதிக்கு பாதி குறையற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறது டவுன்வர்ட் ட்ரெண்ட். புரியுறதா? இதான் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெண்ட்ன்றது என்னன்னா, ஹவு மச் வாட் இஸ் த மூவ்மெண்ட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இப்போ லெட்ஸ் டேக் ஐடிசி வந்து ஐடிசி கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலா ஐடிசி வந்து இனிஷியலா அவங்களோட மேனுஃபேக்சர் வந்து சிகரெட். ஆனா அதுக்கப்புறம் அவங்க எல்லா கன்சியூமர் டியூரபிள் ப்ராடக்ட்ஸும் எடுத்துன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சி இந்த ஈக்யூன்றது ஒன்றும் இல்லை, ஈக்விட்டி. அதாவது என்ன சொல்றான்னா, ஐடிசி 3rd Feb 2022ல அவனோட ஹை பிரைஸ் எவ்வளவு இருந்ததா? 235 இருந்ததா. அப்புறம் ஒரு நாள்ல இன்னும் ஜாஸ்தியாச்சாம், அடுத்த நாள்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு, அடுத்த நாள்ல கொஞ்சம் கம்மியாகி அடுத்த நாள் கம்மியாகி அதே ரேஞ்சில் மெயின்டைன் ஆகுறது. அப்புறம் திடீர்னு பார்த்தா டப்புன்னு 226 வந்துட்டான். அப்புறம் கொஞ்சம் கீழே கம்மியாயிட்டான். அப்புறம் லைட்டா மேலே ஏறி ஏறி நிற்கும் போது திருப்பி என்னாச்சு, ஒரு பாயிண்ட்ல எண்ட் ஆஃப் மந்த் வரும்போது டப்புன்னு 217 போனான். ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருந்தான்? 235ல இருந்தவன் 23rd February என்ன ஆயிடுது? 217. இப்போ மேல போறது கீழே வருது, ஸ்டாக்னண்டா இருக்கு. மேல போறது கீழே வருது, கீழே வருது, கீழே வருது, மேல போறது மேல, இந்த மாதிரி வருது இல்லையா? மேல போறது கீழே வருது, மேல வருது, மேல வருது, திருப்பி கீழே போறது, மேல வருது, மேல வருது, திருப்பி மேல போயிட்டே இருக்கு, கீழே வருது இல்ல. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரெண்ட் சீரீஸ் ஆர் டைம் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டைம் சீரீஸ்ல 4 இருக்கு ஸ்ரீசரண். ஒன்னு ட்ரெண்ட் பத்தி பேசுறது, மேல போறதா இல்ல கீழே வருதான்றது. சைக்கிளிக்கல் ஃபிளக்சுவேஷன்ன்றது வந்து எப்படின்னா, லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். சைக்கிளிக்கல் ஃபிளக்சுவேஷன் ரேட் சைக்கிள்ஸ். நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிச்சீங்களா 12th? பீக், டிப்ரெஷன்,
ரெசெஷன், ரெக்கவரி, 4 வார்த்தை. அதான் சைக்கிளிக்கல் ஃபிளக்சுவேஷன். புரியுதா? சீசனல் வேரியேஷன்னா என்ன அர்த்தம்னா, அம்பர்லா எந்த டைம்ல பயங்கர டிமாண்ட் இருக்கும்? வின்டர் சீசன்லயா, சம்மர் சீசன்லயா? இல்ல இல்ல இல்ல, இப்படி கேட்கறேன். ஐஸ்கிரீம்ஸ் எப்ப ரொம்ப டிமாண்ட் இருக்கும்? வின்டர் சீசன்லயா, சம்மர் சீசன்லயா? ம். அம்பர்லாவோட சேல்ஸ் வின்டர் சீசன்ல ஜாஸ்தியா இருக்குமா, சம்மர் சீசன்ல ஜாஸ்தியா இருக்குமா? குட். பொங்கப்பானை எந்த டைம்ல சேல் ஜாஸ்தியா இருக்கும்? கிராக்கர்ஸ் எப்போ டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும்? கரெக்ட். அதுதான் சீசனல் வேரியேஷன். புரியுதா? இர்ரெகுலர் மூமெண்ட்ன்றது என்னன்னா, ஒரு காம்படிட்டர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு இர்ரெகுலர் மூமெண்டா இருக்கும். இப்ப சாஃப்ட் டச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்ஃபர்ட், சாஃப்ட் டச் 2 ப்ராடக்ட். ஆ கம்ஃபர்ட், சப்போஸ் ஒரு கடையில கம்ஃபர்ட் இல்லைன்னா சாஃப்ட் டச்சை கொடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுதான் எனக்கு தெரியல. டக்குன்னு எடுத்து மேம் இதுவும் அதே மாதிரி தான் மேம், நல்லா இருக்கும்னு போட்டுக்கோ. அப்பனா என்ன அர்த்தம்? கம்ஃபர்ட்டோட டிமாண்டை சாஃப்ட் டச் அப்சர்வ் பண்ணிக்கிறான். அப்போ அவனுக்குன்னு இந்த ரெகுலர் மூமெண்ட் இந்த காம்படிட்டர் ப்ராடக்ட்னால இர்ரெகுலர் ஆயிடுறதா? அதான் இர்ரெகுலர் மூமெண்ட். ஓகே, சூப்பர். இப்ப பாருங்கண்ணா, இதுல வந்து நம்ம வந்து சிலது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஈஸியா இருக்கும், ஆனா கஷ்டமா இருக்காது. இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி இயர் டேட் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. ஒரு கிராஃப்ல எப்படி பிளாட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து எம்சிக்யூஸ்ல வந்து வராது. எம்சிக்யூல என்ன கேட்பானா, பிளாட் பண்ணியே கொடுத்துருவான். இப்ப அவன் என்ன கேட்பானா, 12 31 12 25ல எந்த பாயிண்ட்ல வந்து இருந்திருக்கு இயர் வைஸ் ஜிடிபி, அப்புறம் நீங்க சொல்லணும் 8%ல இருந்திருக்கு. அவ்வளவுதான் உங்களோட ஒர்க் எம்சிக்யூஸ்ல. இங்க கால்குலேஷன் அந்த மாதிரிலாம் இல்ல. இது எந்த எந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு கேட்பான். மூவிங் ஆவரேஜ் இது எங்க இங்க ஞாபகம் இருக்கா? மூவிங் ஆவரேஜ்னு ஒன்னு படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? 7 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ், 5 இயர்ஸ் மூவிங். இந்த 7 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ், 5 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ்லாம் படிச்சிருக்கீங்களா? படிச்சது இல்ல. சரி, ஓகே, அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாங்கண்ணா. ஸோ மூவிங் ஆவரேஜஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் டீடைல்டு ஒர்க்கிங், பட் ரொம்ப சிம்பிள். கஷ்டம் கிடையாது. ஃபார்முலா பை ஹார்ட் பண்ணோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் மூவிங் ஆவரேஜ்ல கால்குலேட்டரை கரெக்டா நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வந்துடும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க்ஸ் கொஸ்டின். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா ஸ்ரீசரண்? புரியல அந்த மாதிரி ஏதாவது? சரி, சரி கண்ணா, சூப்பர். குட் கோயிங், நல்லா படிங்க. என்ன காலேஜ் ஏதாவது சொல்லிட்டாங்களா எப்போ வந்து ஃபீஸ் பே பண்ணணும்ட்டு? ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூப்பரா பண்ணுங்க. பை கண்ணா. ஓகே கண்ணா, தேங்க்யூ. நான் ரெக்கார்டிங் போட்டுறேன், பாருங்க. ம், சொல்லுங்க கண்ணா.